ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னால் உங்களுக்கு 5 விதமான ரைஸ் சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ 6வது கால் ரைஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முன்குதிரை சவாரியில் நின்றுக்குங்க. நின்றுக்கிட்டு கையை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள், வலது காலை கிராஸில் இந்த அம்புக்குறி பாருங்கள் என்ன கிராஸில் போகுதோ அந்த மாதிரி ஷோல்டரை ஒட்டி போகணும். கிராஸு நேரும் கிடையாது, ஃப்ரண்ட்டும் கிடையாது, அதுக்கு கிராஸில் போகணும். அந்த அம்புக்குறியை பாருங்கள், உங்களுக்கு புரியும். அந்த அம்புக்குறியை ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், கால் சேஞ்ச் பண்ணி இடது காலில் பண்ணுறேன். ஷோல்டரை ஒட்டி போகணும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இப்படி பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி ஏதாவது செவத்தை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், கிராஸ் பண்ணுங்கள். அப்புறமா மறுபடியும் காலை இப்படி முன்குதிரை சவாரியில் நின்று கையை ஓப்பன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியல அப்படிங்கிறதுக்காக இதை ஸ்லோ மோஷனில் வீடியோ எடிட்டிங் பண்ணி போடுறேன் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஷோல்டரை ஒட்டி ஃப்ரண்ட்டும் கிடையாது, சைடும் கிடையாது, கிராஸில் போகணும். அதாவது இது முன் மத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. விலகு முறையில் மொத்தம் 12 இருக்குது. அது முன்ன பின்ன சைடு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி முன்மத்தியம், வலது மத்தியம், இடது மத்தியம், பின் மத்தியம்னு இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு பின்னால் சொல்லித்தரேன். இப்போ இதை கற்றுக்குங்க. கால் சேஞ்ச் பண்ணி அதில் ஒரு 10 டைம், இதில் ஒரு 10 டைம், 2 காலுக்கும் 20 கவுண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த கிக்ஸு பூராமே இந்த ரைஸ் பூராமே உங்களுக்கு கிக்ஸாக மாறும். அப்போ நீங்கள் கிக்ஸ் அடிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. கால் ரைஸ் ப்ராக்டிஸ் பண்ணாமல் டெய்லியுமே கிக்ஸு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி காலினுடைய தொடைப்பகுதிக்குள்ளே செமையான இன்ஜூரி ஆகிரும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.